Hello everyone, welcome to my channel Srini V Studies. இன்றைக்கி நம்ம வந்துட்டு நேஷ்னலிசம் இன் இந்தியா சாப்டரில் நெக்ஸ்ட் டாபிக், அதாவது சென்ஸ் ஆஃப் கலெக்டிவ் பிலாங்கிங் அப்படிங்கிற டாபிக் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நேஷ்னலிசம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் வந்துட்டு எப்படி வந்துச்சுன்னா ஒரு யுனைடெட் ஸ்ட்ரகிள், எல்லா மக்களும் சேர்ந்து வந்துட்டு போராடினதுனால மட்டும்தான் வந்துட்டு நேஷ்னலிசம் அப்படிங்கிற ஒன்று வந்துட்டு வந்தது. ஓகேங்களா? அதாவது நேஷ்னலிசம் நம்ம இண்டிபெண்டன்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணது என்னென்னா வந்துட்டு ஒரு யூனிட்டி தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கல்ச்சுரல் ப்ராசஸ் இருக்குல்ல, கல்ச்சுரல் ப்ராசஸஸ், அதாவது இந்த டான்ஸு, ஃபோக்கு, அப்புறம் ஸ்டோரிஸ், ஃபிக்ஷன்ஸ், இது எல்லாமே வந்துட்டு பீப்புளோட இமேஜினேஷன் வந்து தூண்டும். இமேஜினேஷன் தூண்டுறதுனால வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஃப்ரீடம் காண்டி வந்துட்டு நிறையா போராடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாலஜி இருந்தது. ஓகேங்களா? இப்போ என்னென்னா வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிக்ஷன், ஃபோக்லோரு, சாங்ஸு, அப்புறம் பாப்புலர் பிரிண்ட்ஸு, சிம்பிள்ஸ், இது எல்லாமே வந்துட்டு என்னவாக இருந்ததுன்னா வந்துட்டு ஒரு கல்ச்சுரல் நம்மளோட பீப்புள்ஸோட இமேஜினேஷன் வந்து தூண்டுறதுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்துச்சு. பீப்புளை வந்து அந்த ரெவல்யூஷனுக்கு வந்துட்டு ஈடுபடுத்துறதுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு 20th செஞ்சுரியில் என்ன ஆகுதுன்னா இந்தியாவுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு நினச்சாங்க. இந்தியன் நேஷனுக்கு, அதாவது நேஷனுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு நினச்சாங்க. அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா பாரத் மாதா அப்படிங்கிற ஒரு ஐகான், ஒரு சிம்பிளை வந்துட்டு க்ரியேட் பண்ணாங்க. ஓகேங்களா? அது வந்து பாரத் மாதா, அதாவது ஒவ்வொரு நேஷனுக்கும் வந்துட்டு ஒரு ஃபீமேல் ஃபிகரை வந்து ஒரு அலிகரியாக கொடுப்பாங்க. இப்போ இந்தியாவுக்கு வந்து 20th செஞ்சுரியில் பாரத் மாதா அப்படிங்கிற வந்துட்டு ஒரு அலிகரி கொடுத்தாங்க. ஓகேங்களா? இப்போ இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு யார் க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பங்கிம் சந்திர சட்டோபாத்யா. ஓகேங்களா? இப்போ பங்கிம் சந்திர சட்டோபாத்யா தான் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பாரத் மாதாவோட இமேஜை வந்துட்டு க்ரியேட் பண்ணுறாரு. ஓகேங்களா? இவர் பங்கிம் சந்திர சட்டோபாத்யா இருக்கார்ல, இவர் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு இவர் வந்துட்டு பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ என்னென்னா வந்துட்டு 1870 வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா வந்தே மாதரம் அப்படிங்கிற ஒரு சாங்கை வந்துட்டு எழுதுறாரு. ஓகேங்களா? இதை வந்துட்டு லேட்டர் கொஞ்சம் நாள் கழித்து, கொஞ்சம் வருஷங்கள் கழித்து என்ன பண்ணுறாங்கன்னா அனந்த மாத் அப்படிங்கிற ஒரு நாவலில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? இந்த சாங், அதாவது வந்தே மாதரம் அப்படிங்கிற ஒரு சாங் வந்துட்டு என்னென்னா ஸ்வதேசி மூமெண்ட், அதாவது பெங்காலில் வந்து ஸ்வதேசி மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் நடந்துச்சு. அந்த மூமெண்ட்டில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இந்த வந்தே மாதரம் சாங்ஸை வந்துட்டு பாடிட்டு போகிறாங்க. ஓகேங்களா? இப்போ என்னென்னா வந்துட்டு அபனிந்திரநாத் தாகூர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு இன்னொரு பாரத் மாதா வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணது பங்கிம் சந்திர சட்டோபாத்யா. அபனிந்திரநாத் தாகூர் என்ன பண்ணுறாருன்னா பாரத் மாதாவுக்கு இன்னொரு ஒரு விதமான ஒரு ஃபிகர் வந்துட்டு கொடுக்குறாரு. ஓகேங்களா? அதாவது வந்துட்டு நிறைய பேர் வந்தாங்க, நிறைய விதமான ரெப்ரசன்டேஷன் பாரத் மாதா கொடுத்தாங்க. ஓகேங்களா? இங்கே வந்துட்டு பாரத் மாதா, அபனிந்திரநாத் தாகூர் கொடுத்த பாரத் மாதாவோட சிம்பிள்ஸ் வந்து சொல்கிறாங்க. என்னென்னா வந்துட்டு அசிடிக் பிக்சராக வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு அசிடிக் பிக்சர் அப்படின்னா வந்துட்டு என்னென்னா வந்துட்டு ஒரு துறவி, சன்னியாசி மாதிரி. ஓகேங்களா? இந்த சன்னியாசி அப்படின்ட்டு எதுன்னு சொல்கிறோம்னா வந்துட்டு அவங்களோட கையில் வந்துட்டு ஒரு மாலை இருக்கும். மாலை இருக்கிறதுனால வந்துட்டு அது வந்துட்டு சன்னியாசி மாதிரி, துறவி வேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முதல் காம், அதாவது ரொம்ப அமைதியாக, பொறுமையாக, சாந்தமாக, கம்போஸ், டிவைன், ஸ்பிரிச்சுவல் மாதிரி பார்க்கவே வந்துட்டு ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு மாதிரி புனிதமான ஒரு ஸ்டாச்சுவாக இருக்காங்க அபனிந்திரநாத் தாகூர் கிரியேட் பண்ண பாரத் மாதா. ஓகேங்களா? இப்போ பாரத் மாதா வந்துட்டு நிறைய ஃபார்ம்ஸு, பாரத் மாதா வந்துட்டு இப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நிறைய ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நேஷ்னலிசம் வந்துட்டு நேஷ்னலிசம்க்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன் ஃபோக்லோஸ் இது எல்லாத்தையும் வந்துட்டு போட்டு கிளற ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நேஷ்னலிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, நேஷ்னலிஸ்ட் இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோக் டெய்ல்ஸு இது எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபோக் டெய்ல்ஸ் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு பாரம்பரியமாக சொல்லப்படுற சில கதைகள். ஓகேங்களா? பாரம்பரியமாக சொல்லப்படுற கதைகளை வந்துட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. பார்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா பொயட்ஸ். ஓகேங்களா? சில பொயட்ஸ்ட்டு இருந்துட்டு பாரம்பரியமாக சொல்லப்படுற கதைகள், அவங்க எழுதின கவிதைகள், இது எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு என்னென்னா வந்துட்டு அவங்க நினைக்கிறாங்க நம்மளோட நேஷ்னல் ஐடென்டிட்டியை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ப்ரிசர்வ் பண்ணாகணும். நம்மளோட பாஸ்டில், நம்மளோட கடந்த காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ இருக்கிறவங்க வந்துட்டு நம்ம முன்னோர்களே இப்படி இருந்தாங்களே, நம்ம நாட்டை நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து போராடுவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா?
இப்போ பெங்காலில் வந்துட்டு ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஸ்வதேசி மூமெண்ட் நடந்துக்கிட்டு இருந்தது இல்லை, அந்த டயத்தில் வந்துட்டு அவர் பேலட்ஸ்னால் இந்த மாதிரி சாங்ஸ் இந்த மாதிரி இது தான் ஓகேங்களா. பேலட்ஸு, நர்சரி ரைம்ஸு, மிட்ஸ்னால் வந்துட்டு சும்மா ஒரு பேச்சுக்குன்னு சொல்கிற ஒரு கதைகள் இது எல்லாத்தையும் வந்துட்டு அவர் வந்து கலெக்ட் பண்ணுறாரு ஓகேங்களா. யார்? நம்ம ரவீந்திரநாத் தாகூர். அப்புறம் மெட்ராஸில் என்னென்னா நடேஷ சாஸ்திரி அப்படிங்கிற ஒருத்தர் ஓகேங்களா. அவர் வந்துட்டு 4 வால்யூம்க்கு வந்துட்டு ஒரு தமிழ் ஃபோக் டெய்ல்ஸ், அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கலைகள், அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த கற்பனை கதைகள் எல்லாம் வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டு அது வந்து ஒரு 4 புக்காக வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறாரு. அதுக்கு என்ன பேர் வைக்கிறாருன்னா ஃபோக்லோர் ஆஃப் சதர்ன் இந்தியா அப்படின்ட்டு வைக்கிறார் ஓகேங்களா. இவர் என்ன நினைக்கிறாருன்னா ஃபோக்லோர், அதாவது இந்த மாதிரி பாரம்பரிய கிராமிய கதைகள் தான் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு நேஷ்னல் லிட்ரேச்சராக இருக்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு அவர் வந்துட்டு சொல்கிறார். நேஷ்னல் லிட்ரேச்சர் எது? நம்மளோட கிராமிய பாரம்பரிய கதைகள் தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு ஓகேங்களா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தி மோஸ்ட் ட்ரஸ்ட்வர்த்தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ரியல் தாட் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது நம்மளோட ஃபோக்லோர் மட்டும்தான் வந்துட்டு பீப்புளோட உண்மையான கேரக்டரிஸ்டிக்கை வந்துட்டு வெளிப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நேஷ்னலிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஐகான்ஸு, சிம்பிள்ஸ் இது எல்லாத்தையும் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. நிறைய சிம்பிள்ஸ், ஐகான்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க நேஷனை வந்து யுனைட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. இப்போ வந்துட்டு ஸ்வதேசி மூமெண்ட் நடக்கையில் வந்துட்டு நிறையா வந்துட்டு ஐகான் சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க ஓகேங்களா. அது என்னென்னு பார்க்கலாம். ஸ்வதேசி மூமெண்ட் ஃபஸ்ட்டு எங்கே நடந்துச்சுன்னு பார்த்துக்கலாம். பெங்காலில் நடந்துச்சு ஓகேங்களா. இப்போ வந்துட்டு ஸ்வதேசி மூமெண்ட் நடக்கையில் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா பீப்புள், அதாவது நேஷ்னலிஸ்ட் அந்த ப்ரொட்டஸ்டன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ட்ரை கலர் ஃப்ளாகை வந்துட்டு ஹாய்ஸ் பண்ணிட்டு போனாங்க. கையில் வந்து ட்ரை கலர் ஃப்ளாக், அதாவது 3 கலர் உள்ள ஃப்ளாகை வந்துட்டு கையில் வச்சுட்டு போனாங்க ஓகேங்களா. அது என்னென்ன கலர்னால் ரெட்டு, க்ரீனு, எல்லோ ஓகேங்களா. அந்த ஃப்ளாகுக்கு வந்துட்டு நடுவில் வந்துட்டு என்ன இருக்குன்னா வந்துட்டு 8 லோட்டஸ் இருக்குது ஓகேங்களா. 8 லோட்டஸ் இருக்குது. எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா 8 ப்ராவின்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா ஓகேங்களா. பிரிட்டிஷ் வந்துட்டு நம்ம இந்தியாவை வந்து கான்கர் பண்ணையில் வந்துட்டு இந்தியா வந்துட்டு 8 ப்ராவின்சஸாக இருந்தது ஓகேங்களா. 8 ப்ராவின்சஸாக இருந்தது. அந்த 8 ப்ராவின்சஸை வந்துட்டு டினோட் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு 8 லோட்டஸஸ் இருக்குது ஓகேங்களா. இப்போ வந்துட்டு கிரெசன்ட் மூன் வந்துட்டு இது வந்துட்டு கிரெசன்ட் மூன்னா பிறை ஓகேங்களா. பிறை அதாவது இப்படி இருக்குமா, அந்த மாதிரி உள்ளது தான் வந்துட்டு கிரெசன்ட் மூன் வந்து எதை சிக்னிஃபை பண்ணுதுன்னா ஹிந்துஸ்லேயும் கிரெசன்ட் மூன் யூஸ் பண்ணுவோம், முஸ்லீம்ஸ்லேயும் கிரெசன்ட் மூன் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் வந்துட்டு என்னென்னா கிரெசன்ட் மூன் வந்துட்டு முஸ்லீம்ஸ் வந்து சிம்பிளைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போ வந்துட்டு 1921 காந்திஜி வந்துட்டு என்னென்னா வந்துட்டு புதுசாக வந்துட்டு ஒரு ஃப்ளாகை வந்து டிசைன் பண்ணுறாரு ஓகேங்களா. அது என்னென்னா வந்துட்டு ஸ்வராஜ் ஃப்ளாக் ஓகேங்களா. ஸ்வராஜ் ஃப்ளாக் அப்படின்ட்டு சொல்கிறார். அது என்ன கலரில் இருந்துச்சுன்னா ரெட்டு, க்ரீனு, ஒயிட் இருந்தது ஓகேங்களா. ரெட்டு, க்ரீனு, ஒயிட் கலரில் இருந்தது. அதில் வந்து சென்டரில் வந்துட்டு என்னவா இருந்ததுன்னா ஸ்பின்னிங் வீல் இருந்துச்சு. அதாவது காந்தி வந்துட்டு ஒரு வீல் வச்சுருப்பார்ல, ஒரு துணி தைக்கிறதுக்கு, துணி நெய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு வீல் வச்சுருப்பார்ல, அந்த வீலை வந்துட்டு சென்டரில் இருந்தது. அது எதுக்குன்னா வந்து செல்ஃப் ஹெல்ப், அதாவது சுய உதவி, நம்மளுக்கு தேவையானதை பண்ணிக்கிறணும் அப்படின்ட்டு ஓகேங்களா. இப்போ என்னென்னா வந்துட்டு நேஷ்னலிஸ்ட் சொல்கிறாங்க நம்மளோட ஹிஸ்ட்ரி, நம்மளோட பாஸ்ட்டை வந்துட்டு நம்மளே வந்துட்டு கிளறி பார்த்துக்கணும், நம்மளே ரீஇன்டர்பிரேட் பண்ணி பார்த்தா தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த பிரிட்டிஷை வந்துட்டு நம்ம துரத்துறதுக்கு வந்துட்டு நம்ம பீப்புள்கிட்ட இருந்து ஹெல்ப் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஓகேங்களா. இப்போ பிரிட்டிஷ் வந்துட்டு ஆக்சுவலாக என்ன நினச்சாங்கன்னா இந்தியன்ஸ் வந்துட்டு ரொம்ப பேக்வேர்ட், ரொம்ப ப்ரிமிட்டிவ், அதாவது ஒன்றுமே தெரியாத அப்பாவிங்க, அவங்களுக்கு வந்துட்டு அவங்களே வந்து அவங்கள வந்து ஆள தெரியாது, அவங்களே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கவர்ன் பண்ணிக்க தெரியாது, நம்மளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாது, அந்த மாதிரி தான் வந்துட்டு நினைக்கிறாங்க ஓகேங்களா. இப்போ என்னென்னா வந்துட்டு அதனாலே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய போயட்ஸு, நிறைய வந்துட்டு ஆர்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாஸ்டில் நடந்த எல்லாத்தையும் வந்துட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க ஓகேங்களா. அப்போ வந்துட்டு என்னென்னலாம் இப்போ வந்துட்டு ஃப்ளரிஷ் ஆகுது அப்படின்னா, அதாவது என்னென்ன விஷயங்கள் ஃப்ளரிஷ் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஆர்ட்டு, ஆர்கிடெக்சர், சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, ரிலீஜியன், கல்ச்சர், லா, ஃபிலாசபி, கிராஃப்ட்ஸு, ட்ரேடு, இது எல்லாமே வந்துட்டு ஃப்ளரிஷ் ஆகுது பீப்புள் மனசில் வந்துட்டு நேஷ்னலிசம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்துட்டு அந்த மிசரபிள் கண்டிஷன், அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்கிற வந்துட்டு மிசரபிள் ரொம்ப கொடுமையான கண்டிஷன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறையா போராடுறாங்க ஓகேங்களா. இருந்தாலும் இதில் வந்துட்டு ஒரே ஒரு டிமெரிட் இருக்குது. என்னென்னா வந்துட்டு
முஸ்லீம்ஸ் அப்புறம் வந்துட்டு அதர் கம்யூனிட்டிஸை வந்து யுனைட் பண்ண முடியல. ஏன்னா வந்து இவங்க யூஸ் பண்ண எல்லா சிம்பிள்ஸ், ஐகான்ஸ் எல்லாமே, அதாவது ஈவன் பாரத் மாதா கூட என்னென்னா வந்துட்டு ஹிந்து ஐக்கனோகிராஃபியில் தான் வந்துட்டு க்ரியேட் பண்ணாங்க. ஓகேங்களா, எல்லாமே ஹிந்துஸ் ரிலேட்டடாக தான் இருந்தது. அதனால வந்துட்டு அதர் கம்யூனிட்டிஸ், அதாவது முஸ்லீம்ஸ், கிறிஸ்டின்ஸ், இவங்க எல்லாருமே என்னென்னா வந்துட்டு இவங்க வந்துட்டு நம்மளை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க, காங்கிரஸ் அதாவது நம்ம நேஷ்னலிஸ்ட் வந்து நம்மளை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்ட்டு வந்துட்டு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தது. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்டரில் இமேஜஸ்லாம் இருக்குது. இமேஜஸ்க்கெலாம் நான் வந்து தனி வீடியோ போடுறேன். ஓகேங்களா, இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.